ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினோட எஃப்எஃப் தான், சிஇஓ சீக்ரெட்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அவனும் உங்களுக்கு வேலை தருவானா தரமாட்டானாங்கிற மாதிரி பயத்தில் நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. உங்களே தான் அப்படி ஜிமினும் பார்த்துட்ருக்கான். அவனோட லுக்கு உங்களை ஏதோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் இங்கே பீதியில் இருக்கீங்க. ஸோ அவரும், சார் இவா மேடம் படித்தா அதே காலேஜில் தான் இவங்களும் படிச்சிருக்காங்க, 2 பேத்துக்குமே ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஓ அப்படிங்கிறான். அந்த ஓக்குள்ள அர்த்தம் உங்களுக்கு தான் புரியுது. ஸோ எஸ்டர்டே எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு சிம்பிளாக மேக்கப்லாம் அவ்வளோவா ஒன்றும் போடாமல் தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் அவனால் ஈஸியாக உங்களை வந்துட்டு யாருங்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் மேக்கப்பாவது போட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ உங்கள் மனசாட்சியோ. நீங்கள் மட்டும் பயப்படல, பக்கத்தில் இருக்க ஈவாக்குமே பயம் வருது. பிகாஸ் ஜிமின் உங்களை பார்க்குறது குறுகுறுன்னு அவன் பார்க்க இவ்வளோ நேரம் தனக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு இருமாப்பில் ஜாலியாக இருந்தவளுக்கோ திடீர்னு உங்களை ஜிமின் பார்க்க, என்ன இவர் பார்வை எப்படி இருக்குது, சும்மாவே அவள் அழகில் எல்லோரும் விழுந்துருவாங்க, இப்போ இவரும் அவளுக்கு வேலை கொடுத்துட்டா ஐயோ அப்படின்ட்டு அவளுக்கோ பயம் வருது. ஸோ இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் வேலையை தூக்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்கன்னு பயத்தோட ஈவாவோ, சார் நான் வேணா அவளோட படிச்சிருக்கலாம், ஆனால் நானும் அவ்வளோ ஒன்றும் இல்லையே. என்ன சொல்ல வரீங்க, அதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஜிமின் இப்போ அப்படியே கேட்டுட்டா. அவள் பக்கம் திரும்ப ஈவாவுக்கு இப்போ தான் ஹப்பாடான் இருக்குது. உங்கள் பக்கம் இருந்தால் அவன் ஃபோக்கஸை இந்த பக்கம் திருப்பிட்டா. அது அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே என்ன சொல்ல போகிறான்னு ஈவாவே பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த இன்டர்வியூ வச்ச பர்சனும் வந்துட்டு, சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அவங்களும் ஒன்றும் இல்லைன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவர் கேட்க, சொல்கிறேன் சார், நானும் அவளும் ஒன்றா தான் படித்தோம், ஆனால் நான் முழுசாக படித்து முடித்து நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஆனால் அவள் அப்படி இல்லை, அவள் பாதியிலே நின்றுட்டா, அவள் பாதிக்கு மேலே வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லோரும் எதை பாதின்னு தான் முடிச்சிருக்காளா, அப்புறம் எப்படி அவளுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சது, அதில் வேலைக்கு வேறு வந்துட்டாளா, ஒரு வேலை இங்கே வேலைக்கு சேரணுங்கிறதுக்காக போலீஸ் சர்டிஃபிகேட்டோடு வந்திருப்பாளோ அப்படின்னு ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க கசாம்சான்னு. ஷட்டாப் அப்படின்னு ஜிமின் கத்தா எல்லோரும் அமைதியாக்குறாங்க. ஜிமினோ, என்ன சொல்ல வரீங்க, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அதான் சார் இவன் கூட படித்தது தான் எனக்கு தெரியும், ஆனால் பாதிக்கு மேலே இவள் வரவே இல்லை, இவளுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவள் படிப்பை முடிக்கலை அது மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்துறா. இப்போது நீ சொல்லு, இதெல்லாம் என்ன ஃபேக் சர்டிஃபிகேட்டா, இதை கொண்டு வந்து எங்களை ஏமாற்ற பார்க்குறியா. சார் அதெல்லாம் உண்மை தான், நான் யாரையும் ஏமாற்ற நினைக்கல. அப்போ அவங்க சொன்னது பொய்யா, அதுவும் உண்மை தான். என்ன சொல்கிற நீ, தெளிவாக சொல்லு. அதான் சார் சொல்கிறேன்ல, நான் அவங்க சொன்ன மாதிரி பாதியில் தான் நிறுத்தினேன், ஆனால் நான் இங்கே யாரையும் ஏமாற்றி போலியான சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு வேலை வாங்கணும்னு வரல. அப்போது இதெல்லாம் ஃபேக் சர்டிஃபிகேட்டில் ஒரிஜினல்னு சொல்கிறியா, படிப்பே முடிக்காத உனக்கு எப்படி சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கோம் அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு பர்சன் இருப்பார், அவரும் வந்துட்டு சர்டிஃபிகேட் அப்போ தான் வந்து எடுத்து பார்க்குறாரு. பார்த்தவரோ டக்குன்னு, சார் அவங்க சொன்னது உண்மை தான், இதெல்லாம் வந்து ஃபேக் இல்லை, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இன்டர்வியூ எடுத்தனால நம்பவே முடியல. அது எப்படி, அவளே சொல்கிறா பாதிக்கு மேலே படிக்கலன்னு, அப்புறம் எப்படி சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இருக்க முடியும். சர்டிஃபிகேட்டை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தவனோ, சார் இது ஒரிஜினல் தான், பாருங்கள் யூனிவர்சிட்டிலேருந்தே கொடுத்துருக்காங்க, எங்கள் நம்பர் இருக்குது பாருங்கள், இது வேணுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் தெரிஞ்சு போயிடும், இதெல்லாம் ஒரிஜினல் தான், டூப் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லி சர்டிஃபிகேட் அப்புறம் நிறையா வந்துட்டு அவன் வச்சுருக்க பேப்பர்ஸை கொடுக்குறான். எல்லாத்தையும் வாங்கி பார்த்தவனோ அப்படியே அதை ஜிமின் கிட்டே நீட்டுறான். அவன் மனசுக்குள்ளே ஒரே குழப்பமாக இருக்குது. அது எப்படி படிப்பை பாதியில் நிறுத்தின ஒருத்திக்கு எப்படி சர்டிஃபிகேட் கிடைக்கும், முடிக்காமல் எப்படி வாங்க முடியும்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஜிமின் அதெல்லாம் வாங்கி பார்க்குறான். அவன் மூஞ்சில் எந்த மாற்றமும் இல்லை, அவன் முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு தான் பார்க்குறான். ஸோ எல்லோரும் ஏதோ சொல்ல போகிறான்னு எதிர்பார்க்க, பட் ஜிமினுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அதை பார்த்ததும். பிகாஸ் நீங்கள் பாதியில் விட்டுட்டு போகலை, டிஸ்கண்டினியூ பண்ணலை, பாதியில் தான் சேர்ந்துருக்கீங்க, அதை ஈவா மாற்றி சொல்லியிருக்கா. அது அவனுக்கு நல்லாவே புரியுது. அப்போது இவள் பாதியில் விட்டுட்டு போகலை, பாதியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா, ஆனால் எல்லார மாதிரியும் இவளும் வந்துட்டு கரெக்டாக படித்து முடிச்சிருக்கா. ஸோ அதனால தான் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. இது சில சமயம் நடக்கிறது தான். ஓவர் குவாலிஃபைடாக இருந்தால் சின்ன வயசுலேயே வந்துட்டு டபுள் ப்ரொமோஷன் கொடுப்பாங்கள்ல கிளாஸில், அந்த மாதிரி தான் அப்படிங்கிறத அவனால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ கொஞ்ச நாள்லேயே நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்கானா, ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்னு மனசுக்குள்ளே பாராட்டிக்கிறான். அதோட விடாமல் அவனும் எல்லாத்துக்கும் அதை கிளாரிஃபையும் பண்ணுறான். ஸோ அவன் சொன்னதை கேட்டதும் மற்றவங்களாம் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம், பரவாயில்லையே டாப்பராக இருப்பா போல, நல்லா படிப்பா போலன்னு இப்போது அது அப்படியே வேறு மாதிரி கண்ணோட்டமாக மாறுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு உங்களுக்கும் கொஞ்சம், நீங்கள் வந்துட்டு எதுக்கும் அசால்ட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் டீல் பண்ணுற ஆள் தான், எதுக்கும் ஃபீல் பண்ணுற ஆள்லாம் கிடையாது, அதனால் வந்துட்டு நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. உண்மை தெரிஞ்சால் எப்படியும் அவங்க பார்வை மாறுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தான் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே இருக்க. இங்கே ஈவாவுக்கு தான்
இவளை எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும்னு நினச்சோம். நம்ம சொன்னதை கேட்டு இவகிட்ட சர்டிஃபிகேட்டை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சு அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நம்மளே இவளுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எப்படி இவள் பாதியில் வந்து சேர்ந்தா அவளால் எப்படி முடிக்க முடிஞ்சது? முடிச்சிருக்க மாட்டா, சர்டிஃபிகேட் ஏதோ டூப்ளிகேட்டாக இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவாக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவளுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல எனக்கு தான் வேலை கிடைக்கணும், இவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பா. கெட்டெண்ணம் பிடிச்ச நாய். பட் அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக நடக்கும். அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு தடவையும் நானும் இவளை இப்படியாவது இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா டைமும் என்ன பீட் பண்ணி இவள் தான் ஜெயிக்கிறா. அதையே இவளுக்கு மட்டும் எப்போவுமே வெற்றி ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு செம்ம காண்டு. அவங்களை அவ்வளோ கடூரமாக முறைச்சி பார்த்துட்ருக்கா. அவ்வளோ கோவம் அவளுக்கு. உங்களுக்கு வேலையே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்ருக்கா. இங்கே ஜிமினோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் அப்போ வேலையை இவங்களுக்கே கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களை கை காட்டி கேட்க, நீங்களோ அப்போ வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற நிம்மதியில் இருக்கா. இவாக்கோ போச்சு, இந்த வேலையும் நமக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ இப்படியே எல்லோரும் ஒரு மனநிலை இருக்கா. ஜிமினோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, இல்லை வேணாம் டிசைட் பண்ண மாதிரி ஈவாவுக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். தூக்கி வாரி போடுது உங்களுக்கு. அதுக்கு மேலே ஈவாவுக்கு கொண்டாட்டமாக தாங்கலை. அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அவன் கேட்கும் போது அசிஸ்டன்ட் பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் நடந்த பிரச்சனைலாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு கேவலமான ஆள் இல்லை, பெரிய மனுஷன், அப்படிலாம் நடந்துக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவனோ நான்லாம் அப்படி இல்லடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் அசிஸ்டண்ட்டுக்கே அதான் என்னாச்சு இந்த பாஸுக்கு. சொல்லப்போனால் இந்த பொண்ணு தான் நல்ல டேலண்டாக இருக்குது, இந்த பொண்ணை வேணாங்கிற அரைக்கிற மாதிரி இருக்கா. அவனுக்கோ இருக்காதா? நல்ல மார்க்ஸாக கொஞ்ச நாள் படித்து வாங்கின உங்களை விட அதிக நாள் படித்து வாங்கினவளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணம். அது எப்படி நல்லா அதிகமேதாவியாக இருக்கிற பொண்ணை விட்டுட்டு இவர் போய் இப்படி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காருங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் தானே பாஸு, யாரும் எதுவும் பண்ண முடியாது. லூஸாக இருந்தாலும் என் பாஸ் ஆச்சேன்னு அவனும் வேறு எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கான். இதை கேட்டால் உங்களுக்கு ஈவாவுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை, சுற்றி இருந்த எல்லாருக்கும் தான். ஈவாவோ அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி அவளுக்கோ பல நிலவி பாலில் விழுந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்க அவளுக்கு ஹாப்பியாக தாங்களா. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இவர் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு புத்திசாலி பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்தையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா இவர் என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே ஜிமினோ உங்களே பார்த்துட்டு உங்கள் கிட்டே வந்து நிற்கிறான். நீங்களும் அவனை அப்படியே பார்க்க அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு, ஒரு புத்திசாலித்தனங்கிறது புக்கில் உள்ளதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ரைட்டாக எழுதி மார்க் வாங்குறதுல இல்லை. ஒரு நர்ஸுங்கிறவங்க அவங்க தன்னோட வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப கேர் பண்ணி ஒருத்தர் பர்சனை பார்த்துக்கணும். அதுவும் நீ பார்த்துக்க ஒரு குழந்தைய. அப்படிங்கும் போது என்னால் ஒன்றா நம்பி இப்படி இருக்க ஒன்றா நம்பி விட முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக எல்லாத்தையும் வந்துட்டு கடந்து போயிடுறீங்கல்ல. ஸோ அவன் பார்த்துருப்பான்ல, லூசுத்தனமாக இருக்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கவங்க கிட்ட வந்து அவன் குழந்தைய நம்பி ஒப்படைக்க வேணாலும் முடியல. அதுவும் இல்லாமல் பாதி வருஷம் படித்த ஒன்றை நம்பி என் பொண்ணை நான் ஒப்படைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கான். உங்களுக்கோ ஜிமினை பார்க்கும்போது நல்லா புரியுது, இந்த ஆள் ஒன்றும் நம்ம ஒழுங்காக படித்து முடிக்கலங்கிறதுக்காகலாம் வேலை தராமல் இல்லை, இவனுக்கு நம்மளை பிடிக்கல அதுக்கு தான் பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால் இங்கே பாருங்கள் சார், நான் படிப்பை வேணால் பாதியில் முடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லா நர்ஸை விட நல்ல ஒரு மனசு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சதை வெளியில் சொல்ல வாய் எடுக்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவன் அசிஸ்டண்ட்டோ அதை பேச விடாத மாதிரி அவனும், மேம் எங்கள் சார் ஒன்று டிசைட் பண்ணதான், அதுக்கு மேலே மறுபேச்சு இல்லை, ஸோ நீங்கள் அப்படின்ட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு மேலே இவங்க கிட்டே பேசி மட்டும் என்னாக போகுது, பணம் இருக்கிறவன் தான் இங்கே ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரி அவ்வளோதான் வேறு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்பும் போது டேடி அப்படின்னு ஒரு குட்டி தேவதையோட வாய்ஸ் கேட்குது. வேறு யார்? ஜிமினோட குட்டி ஏஞ்சல் தான். ஸோ அப்படியே திரும்பி பார்க்க அவ்வளோ கையில் கட்டோட அங்கங்கே கொஞ்சம் சிராய்ப்போட ஒரு மெய்டு தூக்கி வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து அப்படியே இறங்கி டேடி அப்படின்னு வந்து அப்படியே கை தூக்கா. அப்படியே ஜிமினோ குழந்தைய தூக்கி இப்படியே வச்சுக்க. அவ்வளோ அப்படியே ஜிமின் மேலே சாஞ்சிக்கிட்டே என்னை பார்த்துக்க அந்த அக்கா தான் வேணும் அப்படின்னு அவ்வளோ அப்படியே கை நீட்டி காட்டுறா. அவள் யாரை காட்டுறா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் தான். உங்களை தான் அவள் கை காட்டி நீங்கள் தான் அவளுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறா. எல்லாருமே ஷாக்காக பார்க்க அதே மாதிரி தான் ஜிமினுக்கும், எதை ஜாய் நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஜிமினோ அப்படியே ஷாக்கில் கேட்க, ஆமாம் டேடி என்னை பார்த்துக்க அந்த அக்கா தான் வேணும், அந்த அழகான அக்கா அப்படின்னு சொல்கிறா. மீனால் அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் ஜிமினை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் முழு டைம் வேலைக்காரங்க ஒருத்தவங்கள வச்சுருக்கான். அவங்க அது ஆயா, அவங்க தான் வந்து பாப்பா பார்த்துக்குவாங்க. அப்படி இருந்தும் அவள் ஜிமின் வரும்போதெல்லாம் ஜிமினோட தான் இருப்பாள். அது இல்லாமல் ஒரு நர்ஸ் தேவைப்படுதுன்னு தான் இப்போ வந்துட்டு அவன் ஆள் எடுத்துகிட்ருக்கான். ஆனால் இவ தான் நர்ஸு, இவ தான் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ஜாய்க்கு தெரியாது. ஆனால் பார்த்த உடனே இந்த அக்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு வேளை அவளோட அழகில்
மயங்கி இவளும் கேட்குறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறான். அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறான். அப்படியே அவங்கள ஸ்கேன் செய்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்த மாதிரியே அப்படியே நர்ஸ் மாதிரியா இருக்கா, ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டிஷர்ட் ஜீன்ஸ் தான் வந்திருக்கீங்க, அதுவே அவ்வளோ அழகாக அவங்கள எடுத்து காட்டுது உங்களோட ஸ்ட்ரக்சரை. ஸோ அப்படியே மேலே ஏறினா மேக்கப்பே இல்லாமல் லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக்கே அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்னஸ்க்காக போட்டு வந்த அந்த லிப்ஸ்டிக்கே உங்களை அவ்வளோ இதாக காட்டுது. ஸோ அப்படியே பார்க்குறான், மேக்கப்பே இல்லாமல் இவ்வளோ அழகாக இருந்தா அப்புறம் இப்படி அந்த கண்ணு அப்பா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அழகான சூன்யக்காரி மாதிரி தான் இருக்கா. இவளை பார்த்தா திரும்ப திரும்ப நமக்கே பார்க்கணுன்னு தோணுதே அப்படின்ட்டு அவனுக்கு மனசுக்குள்ளே வந்த எண்ணத்தெல்லாம் அடித்து விரட்டிட்டு டே அவனோ குழந்தைய பார்த்து ஜாய் நோ அப்படிங்கிறான். பட் பேபிக்கோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மனதில்லை. இல்லை டாடி, எனக்கு இந்த அக்கா தான் வேணும். இவங்க தான் என்னை ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், என்னை கட்டி பிடிச்சி தூங்கணும். அதுக்கு எனக்கு இந்த அக்கா தான் வேணும் அப்படின்னா அழுதவளோ அப்படியே வந்துட்டு அவன் ஷோல்டரில் சாய்ச்சிட்டு தேம்பி அழ ஆரம்பிக்க. அவ்வளோதான், ஜிம்மினால் எதை வேணாலும் யாரை வேணாலும் போடான்னு தூக்கி போட்டு புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனால் அவன் தோளில் கடந்து ஒன்று அழுதுட்டுருக்கே குட்டி ராட்சசி, அதை மட்டும் இக்னோர் பண்ணவோ அதுக்கு நோ சொல்லவோ அவனால் முடியவே முடியாது. அதோ அவளோட டியர்ஸை பார்த்தா அவனால் மனசு அமைதியாகவே இருக்காது. அதுக்கு மேலே ஜிம்மினால் அமைதியாக இருக்கும்ல. ஸோ அவனும் ஓகே ஜாய் ஓகே அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் அப்படியே திரும்பி ஓகே உனக்கு 1 வீக் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கணும், ஒழுங்காக வேலை பார்க்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கலாம், இல்லை எந்த நேரமும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் சொன்னதெல்லாம் நீங்கள் பேன்னு பார்த்துட்டு இப்போ இவர் என்ன சொன்னார், எதை இவர் சொன்னதை வச்சு பார்த்தா அப்போ நான் தான் செலக்ட் ஆகியிருக்கேனா, ஐயோ எனக்கு வேலை கிடச்சிச்சா ஒரு வழியா அப்படின்னு சந்தோஷத்தில் மனசு குத்தாட்டம் போடுது, வெளியில் காட்டிக்காமல் அப்படியே ஒரு இதை பிரமிப்பில் ஷாக்கில் நின்றுட்டுங்க. இவன் எப்படியோ நம்மளை வந்து செலக்ட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு. இதை கேட்ட ஜாய்க்கும் அவ்வளோ ஹாப்பி. ஸோ ஜாயோ அப்படியே அவங்க அப்பா கிட்டேருந்து அப்படியே கீழே இறங்கி குடுன்னு உங்களை நோக்கி ஓடி வரா. வந்தவ உங்கள் கையை வச்சுட்டு அப்படியே அக்கா என்னை ஹக் பண்ணுங்க அப்படின்ட்டு நிற்கிறா. ஸோ நீங்களே ஷாக்கில் இருக்கனால அவள் திடீர்னு ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சி இப்படி சொல்லவும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எக்ஸ்போஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. பிகாஸ் அவள் ஃபேஸை பார்த்ததுமே உங்கள் மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓட ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவளை பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஜே வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நீங்கள் தானே வந்துட்டு ப்ளட்டும் கொடுத்துருப்பீங்க. அன்றைக்கு ப்ளட் கொடுத்துட்டும் கூட அவளை நீங்கள் பார்க்கவே இல்லை. அவளுமே வந்துட்டு உங்களை கான்சியஸ் இல்லாத போது தான் வந்து கான்சியஸே இருந்திருக்காது, அவளுக்கு தெரியாது நீங்கள் தான் ப்ளட் கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியும் அவளுக்கு தான் பிளட் கொடுத்தோம் அப்படின்னு. ஆனால் அவளுக்கு சுத்தமாக தெரியாது ஜிமினோட பொண்ணா இவளுக்காக நம்ம பிளட் கொடுத்தோம் அப்படிங்கிற ஷாக் உங்களுக்கு. அதையும் தாண்டி நம்மளை இவளுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் ஏதோ தெரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட எப்படி ஒட்டி உறவாடுறா, இவளோட நமக்குள்ளே என்ன பந்தம், ஏன் நமக்கு இவளை பார்க்கும்போது ஏதோ ஒன்று உணர்வு வருது அப்படின்னு சில பல கேள்விகள் மைண்டில் ஓடிட்டுருக்க. நீங்களும் ஒன்றும் புரியாமல் அப்படியே பேனு அந்த இதில் இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே தான் சேம் மைண்ட் செட்டில் தான் ஜிமினும் இருக்கான். குட்டியோ அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு அக்கா வாங்க என் ரூமை சுற்றி காட்டுறேன், வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. நீங்களும் இப்போ தான் அவளை குனிஞ்சு பார்க்குறீங்க. அப்படியே அடிபட்டு முகமெல்லாம் சோர்வா கையில் கட்டு போட்டு பார்க்கவே பாவமாக இருக்கா. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணாம், டக்குன்னு அப்படியே பேபியை தூக்கிக்கிறீங்க. அவளும் அப்படியே உங்ககிட்ட அப்படியே அழகாக வந்துட்டு அவங்க செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறா. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஏதோ வந்து தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. அந்தளவுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குது உங்களுக்குமே. அதே தான், இவன் எப்படி நம்மக்கிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டா, நமக்கும் இவளுக்கும் என்னமோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சில பல கேள்விகள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஜிமினுக்கும் அதே தான், உங்களையும் அவளையும் பார்த்து மாறி பார்க்குறான். ஏதோ அவனுக்குள்ளேயும் ஒரு உருத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணல, பேபி அப்படியே தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க அவளும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போகிற வழியை காட்டுறா. ஸோ அவகிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து நகர அப்படியே ஜிமினா கண்ணை மூடிட்டு நிற்கிறான். கண்ணுக்குள்ளே குடுன்னு ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டா பேபியும். அப்புறம் நீங்கள் அவளை தூக்க அவள் உங்கள் செஸ்ட்டில் சாஞ்சினது அப்படிங்கிறது 1 by 1 அவனுக்கு அப்படியே மைண்ட்குள்ளே வர. அதை நினச்சிட்டே இருக்கும்போது அப்படியே ஏதோ பழைய நினைவு மாதிரி ஏதோ வருது. ஸோ அந்த டைம் கரெக்டாக அவனோட அசிஸ்டன்ட் பாஸ் அப்படின்னு கூப்பிட டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறான். பாஸ் இவங்களுக்கு அப்படின்னு ஈவாவை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீராக்கு சொன்னது தான் ஈவாக்கும், இவங்களும் 1 வீக் இங்கே இருக்கட்டும், 2 பேரும் ஒர்க் பண்ணட்டும், யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு 1 வீக்கில் முடிவு பண்ணிக்கலாம், அது வரைக்கும் இவங்க இருக்கட்டும், மற்றவங்கள போக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓகே பாஸ்
இங்கே அப்படி நீங்கள் கொட்டியை தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டு அவள் பக்கத்தில் உட்காரு அவளையே ஒத்து பார்க்குறீங்க. உங்களுக்குலாம் ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அவள் ஃபேஸை பார்க்க அப்படியே ஜிமினோட டிட்டோவாக இருக்கா. குட்டி சைஸில் ஜிமின் இருந்தால் அப்படி இருக்கும், அப்படி இருக்குது. ஸோ அழகான அவள் தலையை ரெட்டையாக வந்துட்டு அழகாக குடுமி போட்டு அவளும் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கா. என்ன ஜிமினோட பார்வையில் திமிரு அப்படியே இந்த கோவம் அப்படியே ஒரு ரூடான பார்வையாக இருக்கும். பட் நம்ம ஜாயோட பார்வையோ அப்படியே க்யூட்டாக இருக்குது. அது மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி அப்படியே இருக்காளே அப்படின்னு அவள் கண்ணக்குழியை பார்த்து அப்படியே அசந்து போய் உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட நான் வந்து கையை பிடிக்க இப்போ தான் அப்படியே சுயநலம் வந்த மாதிரி அவளை பார்த்து குட்டி ஜாய் அப்படிங்கிறா. சரி ஜாய் குட்டி, எனக்கு ஒரு கேள்வி பதில் சொல்கிறீங்களா? கேளுங்க அப்படிங்கிறா. நீ இன்றைக்கி தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி நான் தான் உன்னை பார்த்துக்கணுன்னு உங்கள் அப்பா கிட்ட அப்படி இதாக சொன்ன ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்க கேள்வியை ஒரு வழியாக கேட்டுடுறீங்க. ஜாயோ, அக்கா நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் ரத்தம் சொட்ட அடிபட்டு வந்தல்ல அப்போ பார்த்தேன் அப்படிங்கிறா. ஓ, நீ கான்ஷியஸில் இல்லாதப்போ கூட என்னை பார்த்தியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நான் லைட்டாக கண்ணை திறந்து யாரோ பேசுகிறாங்கன்னு பார்த்தேன், அது நீங்கள் தான். அப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் டாக்டர் மாமா சொன்னாங்க எனக்கு ப்ளட் கொடுத்தது நீங்கன்னு. அப்பையும் நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், அப்போ பார்க்க முடியல. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அவ்வளோ கை அப்படியே தூக்கா அவளோட கட்டுப்பட்ட கையை தூக்கி அவள் ஆட்ட. நீங்களோ ஜாய் பார்த்துடா, இப்படிலாம் கையை அசைக்காதீங்க, அப்படியே பாட்டுருக்குல்ல அப்புறம் பாப்பாவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா உங்கள் நர்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பேபியோட ரிப்போர்ட்ஸை பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு அவளுக்கு பேண்டேஜ் மாற்றணும் அப்படின்ட்டுருக்கு. இவன் வேறு கையை ஆட்டிக்கிட்டே இருக்கா, கையில் கட்டுக்கு இது பிரிஞ்சிட போகுது அப்படிங்கிற பயம் உங்களுக்கு, சாரி தையல் இது பிரிஞ்சிடுமோங்கிற பயம் வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பேபிக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக, கண்ணா கையை எப்படி ஆட்டாதடா, அப்புறம் உனக்கு தான் வலிக்கும் சரியா, இப்போ உங்களுக்கு நான் கட்டு மாற்றணும், நீங்கள் சமத்து பாப்பாவை உட்காந்துருப்பீங்களா, ஓகே அப்படிங்கிறா. சரி குட் கேர்ள் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடிட்டு இருக்கா. அப்போது கதவை டமால்னு யாரும் தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் அது இப்படி தட்டுறது, குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை ஜிமினா இருக்குமோங்கிற கோவத்தில் வந்து கதவை திறந்தா அங்கே நின்னது என்னவோ ஈவாவா. இவளை பார்த்ததுமே நீங்கள் இவெல்லாம் ஒரு நர்ஸா, கொஞ்சம் கூட இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவளோ தள்ளு, என்னையும் ஜிமின் சார் தான் வேலைக்கு எடுத்திருக்காரு, நீ எப்படி இங்கே 1 வீக் இருக்க போறியோ அதே மாதிரி நானும் 1 வீக் இங்கே தான் இருப்பேன், யார் வந்துட்டு அவர் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அவங்கள வச்சுக்கு வரான், அதனால் நகரு. நீ என்னமோ குழந்தைய பிடிச்சிட்டு போகிற மாதிரி இப்படி இத்தனை பேர் இருக்கிற இடத்துல குழந்தைய தனியாக தூக்கிட்டு வந்து கதவை தாப்பா போட்டலாம் வச்சுருக்க அப்படின்னு உங்களே கொஷின் பண்ணுறா. நீங்களே எந்த பதிலும் சொல்ல, இவள் ஒரு ஆள் இவள்கிட்ட பதில் வேறு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் அவள் கையில் உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஈவாவோ, என்ன அப்படி பார்க்குற, உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் ஃப்ரைடே சார் என்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை கொடுத்து விட்டார், போய் குழந்தைக்கு இது கட்டு மாத்திர நேரம் மாற்றி விடுங்கன்னு, நான் பண்ணிக்கிறேன், நீ ஓரமானில் அப்படி சொல்லி எப்படியாவது உங்களை மட்டும் தட்டி இங்கேருந்து வெளியில் அனுப்பணுங்கிறது தான் அவளோட ஐடியாவே. ஃப்ரைடே வேறு யார், நம்ம ஜிம்மினோட பிஏ தான், ஆமாம் அப்படிலாம் சொல்ல கிடையாது, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இங்கே இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ இது வந்துட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விட்டுட்டுருக்கு. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு தொட மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அப்படியே உங்ககிட்ட சொன்னவளோ திரும்பி அப்படியே பேபியை பார்க்குறா. அவளோ செம கண்டு அவளை முறைச்சிட்ருக்கா. பாப்பா உங்களுக்கு நான் கட்டு மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போகிறா. இப்போ பேபியோ அமைதியாக அவளே பார்த்துட்ருக்க. சமத்து குட்டி இப்படியே உட்காந்துருப்பீங்களாம், ஆன்ட்டி உங்களுக்கு கட்டு போட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவ்வளோ உள்ளே இந்த பேண்டேஜ் அது மருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டுருக்கா. அவ்வளோ நேரம் அமைதியாக பார்த்துட்டு இருந்தவளோ, எடுத்து வச்சிட்டிங்களா, இப்போ நீங்கள் நகருங்க, எனக்கு கட்டு போடுறது ஹீரா தான் போடணும், நீங்கள் போடக்கூடாது, ஹீரா அக்கா நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் கூப்பிட்றா. இங்கே சாணியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது ஈவாக்கு. அப்படியே கட் பண்ணா இங்கே ஜிமினோ சில பல பேப்பர்ஸை கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஊற்று பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்போ அவன் முன்னாடி ஃப்ரைடே பாஸ் அப்படின்னு வந்து நிற்கா. என்ன 3 நாளைக்கு முன்னாடி பாப்பாவுக்கு நடந்த ஆக்சிடெண்ட், அது ஆக்சிடெண்ட் இல்லை, திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. ஓ மை காட், யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி சீக்கிரமே சொல்கிறோம் பாஸ், இதை சொல்ல தான் நீங்கள் இருக்கீங்களா, சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அது யார், எப்படி, ஏன் குழந்தை மேலே கை வைக்கிறவங்க அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் அவனும் அப்படியே இருக்க. அப்புறம் பாஸ் அப்படின்னு தன்னார என்ன அப்படிங்கிறான். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஈவா அப்புறம் ஹீரா 2 பேர்த்த பற்றியும் அவங்களோட ஃபேமிலி என்ன அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு. இவா ஃபேமிலி நார்மல் தான், அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க்கிங். அப்புறம் அவளும் வந்துட்டு நல்லா நேர்த்தியான பொண்ணு, நர்சிங் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கா. இப்போ இந்த வேலை பெரிய இடமா கிடைக்கவும் இங்கே வந்திருக்கா. ஓ ஆனால் இந்த ஹீரா அவளுக்கு என்ன,
அவள் 20 வயசு வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. 20 வயசுக்கு மேலே அவங்க நர்சிங் கோர்ஸ் முடிச்சது மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறான் ஜிமின். எப்படி அவனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்க முடியும்? ஏன்னா உலகத்தில் இருக்க பணக்காரெலாம் அவன் ஒருத்தன். அவனால் எது நினச்சாலும் சொடக்க போகிற நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும். அவனால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, அவங்க எல்லாத்தையும் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கணும், இல்லையா அவனை விட பெரிய ஆளாக இருக்கணும், எல்லாத்தையும் மறைச்சிருக்கணும். ஸோ 2ல் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிற யோசனையில் அவன் இருக்கா. ஆமாம் பாஸ், ஈவா மாதிரியே ஹீராவும் 20 வயசில் அவங்களோட நர்சிங் படிப்பை படிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே தெரில பாஸ். ஈவா மாதிரி அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க. பாதியில் சேர்ந்தாலும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சர்டிஃபிகேட்டை அங்கேருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். இதை தவிர அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸ் இல்லை. அவனால் நம்பவே முடியல. ஜிமினோ அப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். பிகாஸ் அவனோட நினப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்த்தது அது ஞாபகத்துக்கு வருது. அழகு, திறமை எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் நான் அவளை வேணான்னு சொல்லும் போது அமைதியாக திமுறாக பார்த்துட்டு இருந்தாலே அந்த பார்வை அதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அங்கே நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறான். 1 நிமிஷம், அந்த ஹீரோனாஸ் எங்கே அப்படிங்க, அவங்க குழந்தையோடு இருப்பாங்க பாஸ் அப்படின்னு சொன்னதும் கடைன்னு இப்போ கீழே வந்தாங்க. அந்த மேனேஜர் இருப்பார்ல, ஸோ அவர் உட்காந்துட்ருக்காரு. அவர் பக்கத்தில் பாப்பா உட்காந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே கிட்ட வந்து, என்ன குழந்தை தனியாக இருக்கா, ஒன்றுக்கு 2 பேரை பார்த்துக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன், இங்கே 2 பேர்த்தையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கிட்ட கேட்க, அது பாஸ் பாப்பாவுக்கு தான் 2 பேர் இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குண்டா, அதனால தான் நான் தான் அவங்க 2 பேத்துக்கும் வேலை நேரத்தை டைம் பிரித்து கொடுத்தேன். அதனால் இது ஈவா வந்து ஃப்ரீ டைம், ஹீரா தான் பார்த்துக்கணும் பேபியை அப்படின்னு சொல்கிறான். ஓ, இங்கே இல்லாமல் அவள் என்ன பண்ணிட்டுருக்கா, எங்கே அந்த நர்ஸ் அப்படின்னு கேட்க, அவங்க பாப்பாவோட ரூமில் அப்படின்னு சொன்னதும் அடுத்த நிமிஷம் அவங்க நிற்காம ஜிமின் அப்படியே ரூமை நோக்கி நடந்து வர. இங்கே நீங்கள் தான் பாப்பா கிட்ட, செல்லக்குட்டி நீங்கள் இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, நானே அவங்கள வந்து ரூம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே வந்து பாப்பாவோட அவளால் விளையாட முடியாத டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டானது உள்ளதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். அவளால் இப்போதைக்கு விளையாட முடிஞ்சது, கை வேறு அடிபட்டுருக்கல, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரூமை வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பொருளெல்லாம் அங்கேயும் இங்கேயும் மாத்திர சவுண்டு கேட்குது. ஜிமினோ அப்படியே வந்துட்டு கரெக்டாக ரூம்குள்ளே வர, நீங்களும் வந்துட்டு அவளால் விளையாட முடியாத பொம்மை டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்புறதுக்கும் 2 பேரும் கரெக்டாக இருக்குது. உள்ளே வந்ததை பார்த்து நீங்களோ பயத்தில் சார் அப்படின்ட்டு அவன்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்கு வர, கரெக்டாக அப்போ நீங்கள் பொம்மையெல்லாம் வேறு நிறைய தூக்கிட்டு திரும்பியிருப்பீங்க, அதில் ஒரு பொம்மை மேலே கால் தெரியாமல் பட்டுருது. ஸோ நீங்கள் கால் இடறி அப்படியே விழுகிறீங்க. ஜிமினும் எதார்த்தமாக உங்களை பார்க்க தானே உள்ள வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவனுக்கும் பேலன்ஸ் இல்லை, நீங்களும் அவன் மேலே விழுக, அவன் அப்படியே கீழே விழுக. ஸோ இப்போ ஜிமின் கீழே, அவன் மேலே, நீங்கள் அப்படியே உங்கள் அவனோட லிப்பில் கரெக்டாக பச்சக்குன்னு பொருந்திடுது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே விழுக போகிறோன்னு தெரிஞ்சு விழுக. ஸோ கண்ணை முடிக்கிறீங்க. என்னடா கீழே வந்து அடிப்படலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நீங்கள் மெதுவாக கண்ணை வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் ஜிமின் மேலெல்லாம் இருக்கீங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு அடிப்படும். ஸோ நீங்களும் அப்படியே பார்க்க அவனை உங்களை டேரர் லுக் விட்டுட்டுருக்கான். உங்களுக்கு ஆத்தி அப்போ தேடி வந்து உட்காந்துட்டோமே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்படியே இவ்வளோ நேரம் லிப்ஸோட இருக்குது, அதை கவனிக்கவே இல்லை. டக்குன்னு நீங்கள் அவங்க லிப்ஸை நகர்த்த, ஏய் நான் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு எப்போ வாயை எடுத்தீங்களோ அதோட கத்த ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கும் பயமாக இருக்குது. ஸோ உங்களோட 2 கையில் உள்ள பொம்மையெல்லாம் கீழே விழுந்திருக்கும். அவனோட செஸ்ட்டில் 2 கையும் வச்சு அழுத்திட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சாரி சார், நான் எதுவும் வேணும்னு பண்ணலை, அது தெரியாமல் அப்படின்னு 1000 சாரி கேட்டுட்ருக்கீங்களே தவிர இன்னும் அவனை விட்டு எந்திரிச்ச பாடு இல்லை. நீங்கள் இன்னும் உங்களை மறைச்சு பார்க்க சாரி அப்படின்ட்டு இப்போ எழுந்திருக்கலான்ட்டு அவனை இன்னும் அவன் செஸ்ட்டில் கை வச்சு அழுத்திட்டு எழுந்திருக்க அவனை ஓ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஹீராக்கா அப்படின்ட்டு எட்டி பார்த்தது என்னமோ ஜாய் தான். அவளை பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் பதட்டமாகுது. அவளோ, நீங்கள் என்ன டேடி மேலே படுத்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஏதோ நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்கன்னு நினச்சேன். அந்த குழந்தை அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக வந்து பார்த்து கேட்டுட்ருக்கா. ஆனால் அவள் விளையாட்டாக கேட்குறது உங்களுக்கு தான் இங்கே ஒரு மாதிரி பதட்டமாகுது. நீங்களோ அந்த பதட்டம் படப்படப்பில் ஒன்றும் இல்லை ஜாய், அது அக்கா தெரியாமல் கால் தவறி விழுந்துட்டேன், அங்கே அப்பா நின்றுட்டு இருந்தாரா, அதான் அப்பா மேலே விழுந்துட்டேன், ஏதோ விழுந்துடுறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்திருக்க ட்ரை பண்ணி கையை அவன் ஜஸ்ட்டில் வச்சு அழுத்தக்கூடாதுன்னு சொல்லி கீழே கை வச்சு உன்னை எந்திரிக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு டாய் அது மேலே தெரியாமல் கை வச்சு மறுபடியும் வலிக்கி அவன் மேலே விழுகிறீங்க. விழுந்த சிறுக்க மறுபடியும் அவன் இப்போ அப்படியே ஒன்று சேருது. ஸோ இந்த டைம் முன்ன மாதிரிலாம் இல்லை, ஏன்னா இதோட 3வது டைம் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ
ஒரு மாதிரி 2 பேத்துக்குள்ளே ஒரு உணர்வு. அதுலேயும் உங்களுக்கோ ஃபர்ஸ்ட் ஜிமினை பார்த்தது, கிஸ் பண்ணது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு மேலே அவங்களால அப்படி அவன் மேலே இருக்க முடியல. டக்குன்னு எழுந்து அப்படியே ஒரு வழியாக கடை அந்த பக்கம் நகர்ந்து நின்றுக்கிறீங்க. அப்படியே நின்னாலுமே அப்படியே திருப்பிக்கிறீங்க மூஞ்ச. பிகாஸ் அதுக்கப்புறம் ஜிமினை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லை. எத்தனை டைம் மேலே விழுந்து வச்சு அதுவும் கிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதை அவன் நம்புவானா, ஏற்றுக்குவானா, எப்படி நினச்சிருப்பான் நம்மளை அப்படிங்கிற ஒரு மாதிரி, அது குழந்தை முன்னாடி நினைக்க ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த ரூமில் ஒரு மூலையில் போய் அப்படியே கையை பசிச்சுட்டு பயம் பதட்டம் அப்படின்ட்டு அவனை மூஞ்சி கூட பார்க்க முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ ஜிமினை பார்த்து, சாரி சார், அது எதுவும் நான் வேணும்னு பண்ணலை, தெரியாமல் அப்படின்னு மறுபடியும் சாரி கேட்டுட்ருக்கீங்க. ஜிமினோ நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் தான் இதுவாக அப்படியே எழுந்தவனும் இது என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு செம்ம கடுப்பில் குழந்த முன்னாடி அப்படி திரும்ப இப்போ தான் கவனிக்கிறான். அங்கே அவனோட அசிஸ்டண்ட் கூட நின்றுட்டுருக்கதா. ஃப்ரைடேவோ பாஸ் அப்படின்னு பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்க. இவளை உள்ள முன்னாடி மட்டும் இல்லை, இவன் முன்னாடியும் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் நடக்குது. கடவுளே, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா இவ அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகிறான். ஸோ அப்போ ஃப்ரைடேவோ பாஸ் அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். என்ன அப்படின்னு பார்க்க, அது பாஸ் உங்கள் லிப்ஸில் அப்படிங்க. என்ன லிப்ஸில் அப்படின்ட்டு லிப்ஸை தொட்டு பார்க்கும்போது தான் அவனுக்கோ அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். ப்ளட் வந்திருக்கு, ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை அப்படியே பார்க்க, இங்கே ஃப்ரைடேவோ கிஸ் தானே அடித்தாங்க, கிஸ் அடித்தா பிளட் வருமா அப்படின்னு அப்படியே வந்துட்டு ஃப்ரைடே வாய் விட்டே கேட்க ஜிமின் கடுப்பாயிரான். ஷட் அப் அப்படின்னு கத்துறான். அவ்வளோதான், அவன் கத்தலை இங்கே உங்களுக்கோ சப்த நாடி அடங்கி போயிடுது. ஏற்கனவே காண்டு பிடிச்ச காண்டாமல் இருக்க மாதிரி இருப்பான், அவனை ஏன்டா சுப்பி விட்ற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரைடே அப்படி பார்த்துட்டு இப்போ ஃப்ரைடே சொன்னதுனால ஜிமினை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே அவன் மேலே விழுந்திருப்பீங்களே, நீங்கள் என்ன கிஸ் பண்ணணுன்னா பண்ணீங்க. ஸோ 2 பேர் விழுக்கும் போது உங்கள் லிப்பு, அதாவது உங்கள் பல்லு பட்டு அவன் லிப்பில் அப்படியே வந்துட்டு பிளட் வருது. இப்போ தான் உங்களுக்கே அது தெரியுது. நீங்களோ ஐயோ நான் என்ன கிஸ் அடிக்கவா போனேன், இதாத்தமாக விழுந்ததில் பல்லு குத்தி பிளட்டு வருது போல இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கடவுளே எனக்கு ஏன் இப்படி க்ரைம் ரைட்டை ஏற்றிக்கிட்டே போகிறேன், சும்மாவே அந்த ஆளுக்கு என்ன பிடிக்காது, இப்போ இது வேறு அடிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்களும் சரி ஃப்ரைடேவும் சரி அந்த இடத்துல நிற்கும் போது பயத்தோடய தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் அடுத்து என்ன செய்வான் அப்படிங்கிறது ஃப்ரைடே விட உங்களுக்கு தான் அதிகமாக தாங்கலை. பிகாஸ் க்ரைம் ரேட் உங்கள் மேலே தானே அதிகமாக இருக்குது. போச்சு நிற்க முடிச்சு விட்ருவான், அவ்வளோதான். ஐயோ கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடச்சிச்சு அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரி பயத்திலே இருக்கீங்க. ஸோ அவனும் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அங்கேருந்து அப்படியே வேகமாக வெளியே போக பாடா அப்படின்னு இருக்கு. அதே சமயம் எது இவன் என்ன நம்மளை ஒன்றுமே சொல்லாமல் வெளியே போகிறான், போயிட்டானா அப்படின்ட்டு சந்தேகம் தாங்காமல் ஓடி வந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஜிமின் அங்கே வேகமாக அப்படியே கோவமாக நடந்து போகிறது தெரியுது. பாடா போயிட்டான், நிஜமாவே நம்மளை ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டான். எப்போ என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, எப்படியோ நமக்கு வேலை போகலை, அப்பாடா அப்படின்னு இருக்குது. இங்கே ஜிமினோ வேகமாக நடந்து போக அவன் பின்னாடி அப்படியே ஃப்ரைடே ஓட்டம் முன்னாடியுமா வந்தவன் பாஸ் அப்படிங்க என்ன அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே திரும்பி இப்போ தான் பார்க்குறான். இல்லை இப்போ ஜாய் பாப்பாவா அந்த பொண்ணுக்கிட்ட விட்டுட்டு அந்த மாதிரி இப்படி தான் அந்த பொண்ணு தான் பார்த்துக்க போதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே ஜிமின் நின்றுறான். பிகாஸ் ஜிமினோட நினப்பெல்லாம் இப்போ உங்களை கிஸ் பண்ண ஞாபகத்துக்கு போகுது. அவனுக்கோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கே சொல்ல முடியாத உணர்வுகள் உடம்புக்குள்ள. பிகாஸ் அவன் நினச்சிருந்தா நீங்கள் விழுக போகிறீங்கன்னு தெரிஞ்சதும் நகர்ந்து நின்று கீழே விழுந்து வாரு அப்படின்ட்டு நினச்சிரு நவுந்திருக்கலாம். ஆனால் அவன் நகரில் அதே இடத்துல நின்று அவங்கள அப்படியே அவன் செஸ்ட்டில் தாங்கிக்கிட்டான். அதையும் தாண்டி நீங்கள் கிஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சும் அவன் மூஞ்சி திருப்பலை, கிஸ்ஸையும் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறமும் கையை வச்சு நீங்கள் அவன் செஸ்ட்டில் அழுத்தும் போதும் அவன் எதுவுமே சொல்லலை. மறுபடியும் நீங்கள் கிஸ் பண்ணப்பையும் அதையும் வந்துட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் நினச்சிருந்தா இது எதையுமே நடக்க விடாமல் தடுத்துருக்கலாம். ஆனால் எதையுமே பண்ணலை. ஏன் அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ளேயே இருக்குது. எப்படியும் விழுந்து வாரு, அப்புறமா ஒழுங்காக வேலையை பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி அவன் செஞ்சுருக்கான்னா அவன் நகர்ந்து நின்றுருக்கலாம். ஆனால் அவன் அப்படி நினைக்கல. ஆனால் இதே நேரம் குழந்தைக்கு ஏதாவது இவன் இந்த மாதிரி மெத்தனமாக இருந்து அடிபட்டுச்சு அவ்வளோதான், கொழுத்தை நினச்சி நானே கொண்டுருவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் அவனுக்குள்ளே இருக்குது. அதே சமயம் இவன் ஏன் எனக்கு கிஸ் பண்ணான், 2 டைம் இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் ஏன் தடுக்கலை, நான் ஏன் அதுக்கெல்லாம் இப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தேன், இது வரைக்கும் என் லைஃப்பில் எந்த பொண்ணும் இல்லை, இவன் எப்படி வந்ததுலேருந்து என்னை போட்டு ஹாட்டு படிக்கிறான், எனக்கே இந்த நினைவுகள் வருது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி இருக்குது. தன்னோட டையை அப்படியே கழட்டி வெறிஞ்சிட்டு அப்படின்னு கத்திட்டு இருக்கா. பாஸ் அப்படிங்கிறான். ஃப்ரைடே அப்படியே திரும்பி ஜிமின் மறைச்சு பார்க்க தீ கர்ண கொடூரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனோ அது பாஸ் நீங்கள் பார்த்தா நியூஸ் பேப்பர் அப்படின்னு நீட்டி இது நம்ம கார், அதுவும் இதெல்லாம் அன்றைக்கி போக வேண்டியது நீங்கள் தான், ஆனால் பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் வேறு கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு இந்த காரை பாப்பாவை அனுப்பி வச்சிங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆக்சிடெண்ட் உங்களுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க, பாப்பா தெரியாமல் மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறான். இப்போ கூட ஜிமின் எதுவுமே சொல்லலை. அவன் வாயை திறக்காமல் இருக்கா. ஃப்ரைடேக்கோ
என்னாச்சு இந்த பாஸுக்கு, காலையிலேருந்து எத்தனை விஷயம் நடக்குது, எதுக்குமே வாயே திறக்காம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. பிகாஸ் ஜிமினை பொறுத்த வரைக்கும் அவன் ஒட்டுமொத்த சொத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் வாரிசு. அவ்வளோ சொத்து கணக்கில் அடங்காத இது இருக்குது. அத்தனைக்கும் அவன் ஒரே வாரிசு தான், வேறு யாருமே கிடையாது அங்கே வாரிசுன்னு சொல்லிக்க. என்னதான் பெரிய ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி வெளியில் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த அளவுக்கு யாரும் வந்து ஒரு ஒட்டுதலோட இல்லை அப்படிங்கிறதும் ஃப்ரைடேக்கு நல்லாவே தெரியும். யாராக இருக்கும் என்ன அப்படிங்கிற யோசனையில் அவன் இருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே இருக்க, ஐயோ இவர் வேறு எதையும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு சரி நம்மளே பேசுவோன்ட்டு மறுபடியும் ஃப்ரைடேவே ஆரம்பிக்கிறான். இவாவோ நார்மல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது சார், ஆனால் இந்த ஹீரோக்கு 20 வயசுக்கு முன்னாடி எங்கே இருந்தா என்ன பண்ணா எதுவும் தெரில, ஃபேமிலின்னு சொல்லிக்க கூட யாரையும் காணோம், அதனால் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் ஜிமின். அவன் கண்ணில் பட்டது என்னமோ நீங்களும் பேபியும் ஒன்றா இருக்கிற அந்த ரூம் தான். ஜன்னல் வழியாக பார்த்தா அப்படியே நல்லா தெரியுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பார்க்குறான். நீங்களும் அப்படியே வந்துட்டு பேபியை கூப்பிட்டு வந்துட்டு அவளுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்படியே அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒவ்வொன்றா அவளுக்கு பண்ண உங்களை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அக்கா அக்கான்னு சுற்றி சுற்றி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதை பார்க்கும்போது இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இப்படி ஒட்டாத என் பொண்ணு இவக்கிட்ட ஒட்டுறானா, இவளை ரொம்ப அவளுக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையோட அப்படியே ஜிமின் நின்றுட்டுருக்க. ஜிமின் எதை பார்க்குறான் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரைடே கவனிக்கலை, எதையோ பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மறுபடியும் அவன் விட்டதுலேருந்து தொடங்க ஆரம்பிக்கிறான். பாஸ் எனக்கு என்னமோ இந்த பொண்ணு இங்கே இருக்கிறது சரியாக படல சார், எனக்கு என்னமோ ஆபத்தான பொண்ணாக இருப்பாளோன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெய் பாப்பாவோட டாக்டர்கிட்டே நான் பேசிட்டேன், அவரோ இப்போதைக்கு பாப்பாவுக்கு ஒரு நர்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாரு. நம்ம ஏன் இவா மட்டும் வச்சுட்டு இந்த பொண்ணை அமுச்சிடக்கூடாது, ஏன்னா எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் டக்குன்னு பயமாக இருக்குது, இந்த பொண்ணு யாராக வேணா இருக்கலாம், ஏதாவது ஸ்பையாக இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அப்படிதான் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஜிமினுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பயம் வருது. அப்படியே திரும்பி பார்க்க மறுபடியும் நீங்கள் அப்படியே பேபியோட சிரித்து விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். 2 பேரும் அவ்வளோ சிரித்து இயல்பாக இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஃப்ரைடே பேசிகிட்டே இருக்கா, எந்த பதிலும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு ரூமுக்கு திரும்பி வரான். நீங்களும் பாப்பாவை விளையாண்டுட்டு இருக்க, அங்கே மேனேஜர் இருப்பார், அவர் வராரு. போதும் ஹீரா, நீங்கள் பார்த்துக்கிட்டது போதும், இதுக்கப்புறம் ஈவா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஈவாவும் அங்கே வரா. வந்தவளோட கண் என்னமோ அங்கே குழந்தைய பார்க்கவே இல்லை, அதை தவிர்த்து அப்படியே சுற்றி அந்த வீட்டையே தான் நோட்ட விடுது. பிகாஸ் ஜிமினை தேடுறாவ, எங்கே போனார் இவர், சே எல்லாம் இவளால் வந்தது, இவன் மட்டும் இங்கே வராமல் இருந்தால் முழு டைம் எனக்கே வேலை கிடச்சிருக்கும், அவரை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன், எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டான் சனியம் பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் திட்டிகிட்டு இருக்கா. அவ்வளோ அப்படியே உங்களையும் பாப்பாவையும் பார்க்குறா. பேபியோ உங்களை விட்டு நகராமல் உங்களை இன்னும் பிடிச்சிட்டு முடியவே முடியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், இங்கே வேலை வாங்கியிருக்கேன், நான் அப்படிலாம் ஈஸியாக விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சார் நான் இங்கே பாப்பாவை கேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனையா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. அவரும் அதே தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அது இந்த ஹீரோ அவளோட டியூட்டி முடிஞ்சதும் பாப்பாவுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, முன்னாடி எதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஃபுல்லாக உள்ள டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்கணும். நீங்களோ இவன் என்ன லூஸா, இது பொதுவாகவே உள்ளது தானே, ஹாஸ்பிட்டல்லையே நர்ஸ் மாறும்போது முன்னாடி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னெல்லாம் அடுத்து பண்ணணும் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு தானே போவாங்க, இதெல்லாம் வேறு நிபந்தனை வைக்க என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. அவ்வளோ சார் நான் நேர்த்தியாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ மாதிரி நான் ஒன்றும் பாதியில் கற்றுக்கிட்டவ கிடையாது, நான் முழுசாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவன். ஸோ மேடம் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கங்கிறது இப்போ தான் உங்களுக்கே புரியுது, இதுக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்ட்டுருக்கு. ஸோ அந்த மேனேஜரும் ஓகே நீங்கள் அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுடுவாங்க, அது வரைக்கும் வேணா பேபியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாச்சலாம் அப்படின்னு குழந்தை எடுத்துக்கிட்ட ஒரு போக இவாவுக்கோ எதையோ சாதிச்ச ஒரு திருப்தி. அவ்வளோ அப்படியே கர்வமாக உங்களை பார்க்க ஐயே அப்படின்ட்டு சரி நம்ம ஜெய் பாப்பாவோட ரூமுக்கு போமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி அவள் தான் நடக்கிறா. இப்போ தான் செகண்ட் டைம் அந்த ரூம்குள்ளே வரா. ஆனால் அந்த ரூமை அப்படி நோட்டம் விட்றா, அப்படி பார்க்குறா. பாரா இந்த குட்டி பிசாசுக்கு வந்த வாழ்வை, இதுக்கெல்லாம் நல்ல வாழ்வு தான், இதுதான் பணக்காரங்களோட வாழ்க்கை முறை போல இருக்குது, எப்படி இருக்கு பாரு, ஒரு பிரின்சஸோட ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு பேனு வாய் பழந்து ரூமையே மறந்து பார்த்துட்டுக்கா. பின்னாடிலேருந்து நீங்களோ அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறீங்க. நீங்கள் கேட்டது தான் அவளுக்கு டக்குன்னு சுயநம்பிக்கே வரா. அவ்வளோ அவங்கள அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி திமிரா பார்க்க. நீங்களும் வந்து நீ தானே கேட்ட இதெல்லாம் சொல்லிட்டு போகணுன்னு, ஸோ சொல்கிறேன், ஜாய் பாப்பாவுக்கு இப்போ நான் கட்டு மாற்றிட்டேன், அதனால் அவள் படுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீ மாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, ஏய் போது நிறுத்து, இன்னும் என்ன நீ ஓவராக சீன் போட்டுட்ருக்க அப்படிங்கிறா.
எது அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஆக்சுவலி அவள் ஒன்றும் இதெல்லாம் பற்றி கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல, ஏதோ உங்களை மிரட்டணுங்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்கிறது உங்களுக்கு புரியுது. இவளை பொறுத்தவரையும் பேபியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை, இங்கேருந்து உங்களை எப்படியாவது துரத்தணும், அதில் அவள் இதாக இருக்கா அப்படிங்கிற புரிஞ்சதும் டக்குன்னு நீங்கள் அந்த மெடிக்கல் கிட்லாம் வச்சுருப்பீங்களா அதெல்லாம் கீழே வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு உங்களுக்கு புரியுது. ஆனால் அவளோ உங்களை போக விடாமல் அப்படியே வழியை மறைக்கிறா. நீங்கள் அவளையே பார்க்க என்ன அப்படி ஓட பார்க்குற, அப்படியே விட்டுருவோன்னா இன்றைக்கி நீ இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வேலையிலேருந்து போயே ஆகணும், போக வைப்பேன் அப்படிங்கிற ஏதோ பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு அவ்வளோ ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே எடுத்து அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் இருக்குங்களா அந்த பாக்ஸுக்குள்ளே ஊற்ற நீங்கள் ஏய் லூசா நீ என்னடி பண்ணுற அப்படின்ட்டு போய் அவளை தடுக்க ட்ரை பண்ணுங்க. பட் அதுக்குள்ளே ஃபுல் தண்ணி அப்படியே ஊற்றிட்டா. நீங்களும் டக்குன்னு எடுத்து அந்த கிட்டெல்லாம் வெளியில் வச்சு துடைக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அதுக்குள்ளே பாப்பாவுக்கு கட்டு போடுறதுக்காக வச்சு இந்த பேண்டட் அந்த காட்டன் எல்லாமே நனைஞ்சு போயிருக்கு. ஸோ மருந்தும் கூட நனைஞ்சிருக்கு. நீங்கள் அப்படியே பதட்டமாகறீங்க. அவங்க பெரிய பணக்காரங்க இதெல்லாம் வாங்கிக்குவாங்க, அதெல்லாம் உங்கள் மண்டைக்கு அப்போதைக்கும் வரைக்கல. பட் இதெல்லாம் இப்படி பண்ணால் உங்கள் மேலே தானே பழி வரும். நீங்கள் நினச்ச மாதிரியே அடுத்த செகண்ட் ஈவாவோ கிட்டும் உங்கள் கையில் இருக்கு. ஸோ அவ்வளோ ஹே என்ன பண்ணுற அறிவில்லை, கிட்டில் போய் எதுக்கு தண்ணி ஊற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வாழ் கத்த ஆரம்பிக்கிறா. இங்கே பதட்டமாகறீங்க. கரெக்டாக அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவரோ கத்தனை கூச்சலை கேட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அவ்வளோ இங்கே பாருங்கள் இப்படி தண்ணி ஊற்றி வச்சுருக்கா, இதெல்லாம் ஈரமாக இருக்குது, இப்போ எப்படி பாப்பாவுக்கு நான் கட்டு போட முடியும் அப்படிங்க. அவ்வளோதான் மேனேஜரோ என்னது இது அப்படின்ட்டு உங்களை பார்க்க சார் இது நான் பண்ணல அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன். அவரோ காதில் கூட வாங்கிக்கல. ஈவாவோ நல்ல வேலை, நான் அதுக்கு தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போகணும், இப்படி மட்டும் நான் சொல்லாமல் இருந்தால் இவ பாட்டுக்கு இப்படியே தண்ணி ஊற்றி இந்த பாக்ஸை இங்கே வச்சுட்டு போயிருப்பா, கடைசியில் அதெல்லாம் ஏன் தலையில் தானே வந்து விடிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஈவா மொத்த அழியை உங்கள் மேலே தூக்கி போட்டுட்ருக்கா. ஸோ நீங்களோ இல்லை நான் பண்ணலை அப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாஸ் வந்து பேசிக்குவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் வெளியே போக நீங்களும் சார் அப்படின்ட்டு பின்னாடியே வரீங்க. ஈவாவோ ஒரு மாதிரி வன்மமாக உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வரா. அப்போ கரெக்டாக ஜிமினோ அங்கே மேலேருந்து கீழே இறங்கி வரான். ஸோ பாஸ் வரார் அப்படின்னு எல்லாரும் அங்கே கிசுக்க உங்களுக்கும் அவ்வளோதான் சப்த நாடி அடங்கி போச்சு. ஏற்கனவே நிறைய கெட்ட பேர், இப்போ இதுவும் சேர்ந்துருச்சு, இவன் மட்டும் நம்மளை நம்பவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே திரும்பி பார்க்க ஜிமினோ அப்படியே வந்து நிற்கிறான். உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறான். வரும்போதே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருப்பான், இருந்தாலும் கேட்குறான். கேட்ட ஃப்ரைடேக்கோ அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வராத குறை தான், அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் கேட்குறாரு. என்ன இங்கே 2 பேர் குடும்பம் இப்படி சண்டை பாரு, 2 கேர்ள்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கு போய் பாஸ் வந்து பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிடவே மாட்டாரே, இது தன்னோட குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கனால வந்திருக்காரா, இல்லை இந்த நர்ஸ் ஹீரா மேலே ஐயோ எப்படி நான் நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே சுட்டு கொண்டுவாரே, சும்மாருடா ஃப்ரைடே கண்டதே நினைக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்கு ஆர்டர் போட்டுட்ருக்க. இங்கே ஈவாவோ அவனை அப்படியே பார்த்துட்டோமே அப்படிங்கிறதுல அவன்கிட்ட இன்னும் இவளை பற்றி நிறைய போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு சார் அப்படின்ட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போய் இழைச்சிக்கிட்டு நின்றுட்டு சார் நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவன்னு சொன்னேன். ஆனால் இவ ஒப்படைக்கும் போது அந்த பாக்ஸ்லேருந்து மருந்து பஞ்சு எல்லாமே வந்து தண்ணி ஆகி இருந்துச்சு, எல்லாத்தையும் இவ தான் ஸ்பாயில் பண்ணியிருக்கா. நான் மட்டும் இதை பார்க்கலன்னா இப்போது நம்ம இளவரசி குட்டி பாப்பாவுக்கு எப்படி கட்டு போட முடியும், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறான் அப்படி இப்படின்ட்டு உங்கள் மேலே நல்லா பழியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவளோ இப்போ தான் அப்படியே பார்க்குறா. அவள் பக்கம் கூட திரும்பல, அவன் பார்வையெல்லாம் மேனேஜர் பக்கம் தான் இருக்குது. அவன் கேட்டதும் மேனேஜர் கிட்ட தான், ஆனால் அவரை முதிக்கிட்டு இவன் வந்து தானாக சொல்லிட்டோமே அப்படின்ட்டு முந்திரி கூட தனமாக பண்ணிட்டோமோ, இதுக்கு ஏதாவது திட்டுவானு பயந்துட்டு அப்படியே வராத கண்ணீரை தொடச்சிட்டு இப்போ பாப்பாவுக்கு எப்படி கட்டு போடுறது, இளவரசி எப்படி இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு ஐஸ் மேலே ஐஸாக வச்சுட்ருக்கா. பட் அப்போ கூட ஜிமின் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அடுத்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்து நின்னது என்னமோ உங்கள் பக்கத்தில் தான். உங்களை அப்படியே பார்த்து நீ சொல்லு என்ன நடந்துச்சு, இதுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறான். அவன் சொன்னது இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலேன்னு இருக்குது. எப்போவுமே டெரராக பேசிகிட்டு இருந்தவன் இன்றைக்கி பேசினது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. உங்களுக்கோ நம்பவே முடியல. இவனா என்கிட்ட விளக்கம் கேட்குறான். இவன் அவள் சொன்னதை நம்பாமல் வந்து என்கிட்ட கேட்கும் போதே தெரியுது, அப்போது அவன் சொன்னதை நம்பலைன்னு. அப்பா என்கிட்ட விளக்கம் கேட்கணுமாவது தோணிக்கே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் சார் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே இங்கே ஈவாவோ எங்கே எல்லாம் அவளோட கூட்டு வெளியே வந்துட அவ்வளோ எவ்வளோ தைரியம் இருந்தால் சார்கிட்டே போய் சொல்வேன், நீ தான் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்கிற அப்படின்ட்டு கத்துறா. நீங்களோ அவளை மறைச்சு பார்க்க என்ன அப்படி மறைச்சு பார்க்குற, நீ மறைச்சு பார்த்தா எல்லாம் உண்மைன்னு ஆயிருமா பாஸ், இவ போய் சொல்கிறா,
அந்த ரூமில் நம்ம குட்டி இளவரசி பாப்பாவோட ரூமில் கேமரா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கா. என்கிட்ட கொடுக்கும் போதே அந்த பாக்ஸ் நனைஞ்சிடுது, ஃபுல்லாக ஈரம் பண்ணி வச்சுருந்தா. எல்லாத்துக்கும் காரணம் தான். இவளுக்கு தைரியம், இவளுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதுக்கு தான் அப்பெல்லாம் பண்ணுறா. அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளரி கொட்டிகிட்டு இருக்கா. இங்கே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. அவனோ வாயை மூடு அப்படின்ட்டு வேகமாக கத்துறான். அவன் கத்தல அப்படியே எல்லாரும் பயந்து போய் நிற்க. ஈவாவோ அப்போ கூட வாயடங்காமல் அவளை தான் சொல்கிறான் அப்படிங்கிறதே மறந்து மென்டல் மாதிரி பாத்தியா, பாஸுக்கு கூட கோவம் வந்துருச்சு. அவர் உன்னை தான் சொல்கிறார், வாயை மூடிக்கிட்டு இருன்னு. இங்கே பாரு, இனிமேல் நீ எந்த விளக்கம் சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாது. நீங்கள் நடிச்சு கொட்டி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஈக்குவலாக நீ வரலான்னு பார்க்குறியோ? இங்கே பாரு, அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. நீ எப்படியாப்பட்டவனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து நீ கிளம்ப ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட மேடம் பாட்டுக்கு பேச ஷட் ஆப் அப்படின்னு ஜிமின் மறுபடியும் கத்துறான். அவ்வளோ பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டு நிற்க. வாயை மூடுன்னு சொன்னது அவ்வளோ இல்லை, ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அப்படின்ட்டு அவன் முறைச்சி பார்த்து கத்த. அவரும் குடுக்குன்னு ஓடி வந்து கிட்ட நின்றவர். ஐயோ ஏமா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், இங்கே பாஸ் வாயை மூடுன்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே பேசவே கூடாது, திரும்ப பேசினேன் உன்னை தூக்கி வெளியே போட்டுருவோம் அப்படின்ட்டு. இப்போ தான் அவருக்கு இவ்வளோ நேரம் இங்கே நடந்தெல்லாம் பார்த்து பேன் நின்று வரும். திடீர்னு சுயம் வந்த மாதிரி ஓடி வந்து ஈவாவை திட்ட. ஈவாவோ என்ன எல்லாரும் என்னையவே திட்டுறாங்க, சே இவளை எப்படியாவது துரத்து விட்டுருவாங்கன்னு நினச்சா அதை விட்டுட்டு என்னையவே திட்டுறாங்களே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவனிக்கிறா. அதே தான், என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.